Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273. சென்னையில் 16 தொகுதிகள் இருக்குது. திமுக என்ன சொல்கிறாங்க, அது எங்களுடைய கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தாவேகா இந்த முறை நாங்கள் செய்ய போகிறத பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதிகளை பொறுத்தவரை எம்மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு என்பதை சென்னை மாநகராட்சி தொடர்பான செய்திகளோடு காத்திருக்கிறார் செய்தியாளர் ராமச்சந்திரன். ராமச்சந்திரன், வணக்கம். சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த தயாரிப்புகள்லாம் எப்படி இருக்குது என்பதை பாமர மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள். வணக்கம். சென்னை மாநகரத்தை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக 16 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது. இந்த 16 சட்டமன்ற தொகுதிகளில் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடன் தேர்தல் நடத்துவதற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் சென்னை மாநகராட்சி தீவிரப்படுத்தியுள்ளது. ஒட்டுமொத்தமாக 28 லட்சம் வாக்காளர்கள் சென்னை மாநகரத்தில் உள்ளனர். கிட்டத்தட்ட 4000 வாக்குச்சாவடிகள் இங்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் கிட்டத்தட்ட 1077 வாக்குச்சாவடிகள் மிகவும் பதற்றமான வாக்குச்சாவடிகள் என அறிவிக்கப்பட்டு அங்கு கூடுதல் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் 16,500 தேர்தல் பணியில் ஈடுபடக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு 3 கட்ட பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. இறுதியாக சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்காளருக்கும் 28 லட்சம் வாக்காளருக்கும் பூத் ஸ்லிப்பானது விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இன்று அந்த தேர்தலுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும், குறிப்பாக வாக்குப்பதிவு எந்திரங்கள், வாக்குப்பதிவுக்கு தேவையான அழியாத மை மற்றும் வாக்குப்பதிவுக்கு தேவையான எழுத்துப்பூர்வமான உபகரணங்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களுமே தயார் நிலையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் நாளை முழுவதுமாக அந்தந்த வாக்குச்சாவடி வாரியாக பொதுமக்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு வாக்குப்பதிவுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் சென்னை மாநகராட்சி தீவிரப்படுத்தியுள்ளது. நான் நிற்கக்கூடிய பகுதி சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய ராயபுரம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் ஒட்டுமொத்தமாக 194 வாக்குச்சாவடிகள் உள்ளன. இதுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே தற்போது தயார் நிலையில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இன்னும் சில நிமிடங்களில் இங்கிருந்து வாகனங்கள் மூலமாக வாக்குச்சாவடி கொண்டு செல்லப்பட்டு அங்கு நாளை மறுதினம் வாக்குப்பதிவுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து பேசுவதற்காக ராயபுரம் தொகுதியில் தேர்தல் நடத்தும் அலுவலர் திரு பன்னீர்செல்வம் நம்மிடம் இருக்கு. அவரிடம் நேரடியாக கேட்போம். சார் வணக்கம் சார். இந்த 194 வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு செல்வதற்கு என்னென்ன பொருட்களாக ஏற்பாடு செய்யப்படுது, எப்போ எடுத்துகிட்டு போகிறோம் சார்? இது நாளைக்கு 3வது கட்ட தேர்தல் பணியாளர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட உள்ளது. அவங்களுக்கு எந்தெந்த பூத்துக்கு போக போகிறாங்கன்ற ஆர்டர் நாளைக்கு காலையில் கொடுத்து அனுப்புவோம். அதுக்கப்புறம் மதியமாக எல்லா வாக்குச்சாவடிக்கு உரிய இவிஎம் மிஷினு ப்ளஸ் நம்ம நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது. அந்த ஃபார்ம்ஸு அடிஷ்னலாக மெட்டீரியல்ஸ் எல்லாமே இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாமே போட்டு 194 பூத்துக்கு வைஸாக தனியாக பிரித்து வச்சுருக்காங்களே. இதுக்கு மேலே ஜோன் வைஸாக இருக்குது. 18 ஜோனுக்குரிய பொருள் லைனாக இங்கே அடுக்கி வச்சுருப்பாங்க. இது நாளைக்கு மதியமாக கொடுப்பாங்க. நம்ம வாக்குச்சாவடி அலுவலர்கள் என்ன பண்ணுவோம், இங்கே மீட்டிங் முடிச்சுட்டு ட்ரைனிங் முடிச்சுட்டு அவங்க 3 மணிக்கெலாம் பூத்துக்கு போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் இவங்க ஜோனல் ஆஃபீஸுக்கு கொண்டு போயிட்டு இது அந்தந்த பூத்துக்குரியதை கொடுப்பாங்க. அவங்க அங்கேருந்து செக் பண்ணி வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு எல்லாமே இருக்கும். ஏதாவது உண்டு இல்லைனா திரும்ப சொல்லுவாங்க, திரும்ப கொடுத்துருவோம். ஓகே, சிறப்பு ஏற்பாடுகள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் சார்? ஒரே இடத்துல 10 வாக்குச்சாவடிக்கு ஏற்பாடு, இல்லை பெண்கள் மட்டுமே வாக்களிப்பதற்கான அந்த பிங்க் நிற வாக்குச்சாவடி, அந்த மாதிரி ஏதாவது சிறப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கோம்? ஆமாம், நம்ம ராயபுரம் தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் பூத் வச்சுருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பிங்க் பூத் வச்சுருக்கோம். சரி, ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்கூலில் ஒரு பிங்க் பூத்து வச்சுருக்கோம். அது இல்லாமல் எல்லா பூத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரியும், வெப்பம் அதிகமாக இருக்குது. வெளியில் சாமியான பந்தல் போடுவாங்க. நேரில் இன்னும் வரணுன்றதுக்காக குடிநீர் வசதி செஞ்சுருக்காங்க. இது இல்லாமல் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக, வாக்காளருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உதவி மையம் வைக்கிறாங்க. அங்கே பிஎல்ஓ இருப்பாங்க, வாலண்டியர்ஸ் இருப்பாங்க. அங்கே கூடவே பார்த்தீங்கன்னா வீல் சேர் இருக்கும். முடியாதவங்க வருவாங்க, இல்லை மாற்றுத்திறனாளி வரும்போது அந்த வீல் சேரில் உட்கார வச்சு அவங்கள பூத்துக்கு கூப்பிட்டு வருவாங்க. இப்போ ஒரே லொக்கேஷனில் 4-5 பூத்து இருந்ததுன்னா அது எந்தெந்த பூத்து யாருக்கு எங்கே போய் வாக்கு செலுத்துன்றதுக்கு கைட் பண்ணுறதுக்கு அந்த ஹெல்ப் டெஸ்க் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, செல்ஃபோன் எடுத்து செல்வதற்கு அனுமதி இருக்குதா? ஒருவேளை இவிஎம் மிஷின் பழுது ஏற்பட்டதா, என்ன ஏற்பாடு மாற்றி ஏற்படும்? செல்ஃபோன் யாருமே உள்ளே கொண்டு போகக்கூடாதுங்க. செல்ஃபோன் நம்ம வெளியிலேயே வைக்கிறதுக்கு அதுக்கு தனியாக பாக்கெட் சிஸ்டம் வச்சுருக்கோம். அங்கே வெளியிலே ஆளும் இருப்பாங்க. அந்த ஹெல்ப் டெஸ்க்லேயே வச்சுட்டு போயிட்டு வாக்கு செலுத்திட்டு வாங்கி கொண்டு போயிடலாம். அது இல்லாமல் நீங்கள் கேட்ட மாதிரி இவிஎம் மிஷின் மாறுச்சுன்னா அதுக்கு உடனடியாக மாற்றி கொடுக்கறதுக்கு ஜோனல் ஆஃபீஸர் ரெடியாக இருப்பாங்க. ஓகே, அவங்க பண்ணுவாங்க. ஓகே சார். வாக்காளர் தவிர வேறு யாரெல்லாம் உள்ளே வரக்கூடாது சார்? வாக்காளர் மட்டும்தான், வேறு யாரெல்லாம் வரதுக்கான அனுமதி இருக்குது சார்? வாக்காளர் வரலாம். வாக்காளர் இன்கேஸ் வயதானவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க கம்பெனியன் கூப்பிட்டு வரலாம். அவங்க மட்டும் கூப்பிட்டு வரலாம். கைக்குழந்தை வச்சுருக்கவங்க கைக்குழந்தையோட வரலாம். ஓகே சார். 100% வாக்குப்பதிவுங்கிறதுக்கு நம்ம திட்டமிட்டிருக்கோம். எந்த அளவுக்கு இந்த வருஷம் எஸ்ஐஆருக்கு பிறகு நமக்கு நடக்கும்னு எதிர்பார்க்கணும் சார்? கண்டிப்பாக நிறைய மாற்றம் இருக்கும். அதிக அளவு சதவீதம் வாக்குப்பதிவு நடக்கும்.
சலீம், நீங்கள் நேரடியாக கேட்டிருப்பீங்க, இங்கே 100% இலக்கு என்ற அடிப்படையில் வாக்கு சேகரிக்கிறதுக்கு தேவையான அனைத்து பணிகளும் சென்னை மாநகராட்சி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் ராயபுரத்தில் அனைத்து விதமான ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாகவும், நாளை வாக்குப்பதிவுக்கு தேவையான வாக்குப்பதிவு எந்திரம், அழியாத மை மற்றும் எழுது பொருட்கள் உள்ளிட்ட தேவையான அனைத்து பொருட்களும் இங்கிருந்து எடுத்து செல்லப்பட்டு அந்தந்த வாக்குச்சாவடி வாரியாக கொண்டு செல்லப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய தெளிவான தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions call 9444227273.